வெல்கம் டு கெம்ஃபை. நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிளாஸ் 12 ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ் அப்படின்ற சாப்டர்லேருந்து ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால்ஸ் இதை பற்றி தான் பார்க்கலாம். ஆல்கஹால்ஸில் மொத்தம் நம்ம 3 விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஆல்கஹால்ஸோட அப்பியரன்ஸ், சாலிடாக இருக்கா, லிக்விடாக இருக்கா, கேஸாக இருக்கா அப்படின்ற அப்பியரன்ஸை பற்றி பார்க்கணும். செகண்ட் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் பாய்லிங் பாயிண்ட், ஆல்கஹால்ஸோட பாய்லிங் பாயிண்ட் இன்னும் சில ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். லாஸ்ட்டாக வாட்டரில் அது எப்படி சொல்யூபிள் ஆகுது அப்படின்ற சொல்யூபிலிட்டியை பற்றி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரீட் பண்ணி பாருங்கள். லோயர் மெம்பர்ஸ் ஆர் கலர்லெஸ் லிக்விட் அண்ட் ஹையர் மெம்பர்ஸ் ஆர் வேக்ஸி சாலிட்ஸ். லோயர் மெம்பர்ஸ் அப்படின்னா அங்கே கார்பன் நம்பர்ஸ் கம்மியாக இருக்கும். கார்பன் நம்பர் 1, 2, 3 இந்த மாதிரி. கார்பன் நம்பர் 1 இருந்துச்சுன்னா மெத்தனால், 2 இருந்துச்சுன்னா எத்தனால், கார்பன் நம்பர் 3 இருந்துச்சுன்னா ப்ரோபனால். இது மாதிரி வரிசையாக பார்க்கும்போது டெக்கனால் வரைக்குமே ஆல்கஹால்ஸில் லிக்விட் சிஸ்டமாக தான் இருக்குது. ரொம்ப ஹையர் மெம்பர்ஸ் போகும்போது தான் வேக்ஸி சாலிட்ஸ், சாலிட் ஃபார்ம் ஆகுது. செகண்ட் பாயிண்ட் பாருங்கள். பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் ஆல்கஹால்ஸ் அல்கேன், ஆல்டிஹைட், ஈத்தர்ஸ் இது எல்லாத்தையும் விட அதிகமாக இருக்குது. என்ன ரீசன் அப்படின்னா இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹைட்ரஜன் பாண்டிங் எந்த சிஸ்டமில் வரும் அப்படின்னா, ஹைட்ரஜன் அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்கணும். எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்ஸ் அப்படின்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், ஹாலஜன், ஃப்ளோரின், குளோரின் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ஸ் இருக்கும்போது ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஆல்கஹால்ஸில் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சிஜன் இருக்கும், ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன் பாசிபிள். அதில் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒரே மாலிகுலே ஹைட்ரஜன் பாண்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இன்ட்ரா. 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸ் ஆர் 2 சேம் மாலிகுல்ஸில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். 2 எத்தனால் மாலிகுல்ஸ்க்கு இடையில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது இன்டர் மாலிகுலர். ஒரே மாலிகுல்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் எதை எடுக்கணும் அப்படின்னா ஆர்த்தோ நைட்ரோஃபினால்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா அதில் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்ஸ் இருக்கும். இது ஃபீனாலோட ஸ்ட்ரக்சர். இதில் நைட்ரோ குரூப் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஆக்சிஜனுக்கும் இங்கே இருக்கிற ஹைட்ரஜனுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும். இதை தான் இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், சேம் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்குது. இதே இது நம்ம 2 டிஃப்ரெண்ட் மாலிகுல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா அது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங், ROH அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ROH. இந்த ஹைட்ரஜனுக்கும் இந்த ஆக்சிஜனுக்கு இடையில் இன்ட்ராக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங். இன்ட்ரா மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங்கோட இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அல்கேன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வேண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸ் தான் ப்ரெசன்ஸ் இருக்கும். ஆல்டிஹைட்ஸில் டைபோல் இன்ட்ராக்ஷன் இருக்கும். ஈத்தர்ஸில் நான் போலார் இன்ட்ராக்ஷன் தான். அப்போது எந்த இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன். ஸோ பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. அமாங் ஐசோமரிக் ஆல்கஹால், பிரைமரி ஆல்கஹால் ஹேவ் ஹையர் பாய்லிங் பாயிண்ட் அண்ட் டெர்ஷரி ஆல்கஹால் ஹேவ் லோயர் பாய்லிங் பாயிண்ட். இப்போ நம்ம பிரைமரி ஆல்கஹால், செகண்டரி ஆல்கஹால்ஸ், டெர்ஷரி ஆல்கஹால்னு எடுத்தோம் அப்படின்னா பிரைமரி ஆல்கஹாலோட பாய்லிங் பாயிண்ட் ரொம்ப அதிகமாக இருக்குமா? ஏன்னா அங்கே பிரான்ச்சிங் கம்மியாக இருக்கும். டெர்ஷரி ஆல்கஹாலில் பிரான்ச்சிங் அதிகமாக இருக்கும். பாய்லிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக ஞாபகத்துக்கிட்ட பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம செயின் லென்த் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா, கார்பன் செயின் லென்த் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும். பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா, பிரான்ச்சஸ் நிறைய வரும்போது பிரான்ச்சிங் இன்க்ரீஸ் ஆனிச்சு அப்படின்னா பாய்லிங் பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும். இந்த ரூலை மறந்துடாதீங்க, நல்லா நோட் பண்ணிச்சுக்கோங்க. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். பாய்லிங் பாயிண்ட் மற்ற ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட கம்பேர் பண்ணுறாங்க. பியூட்டைன் அப்படின்னா ஜஸ்ட் வேண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன், ஆல்டிஹைட் அப்படின்னா டைபோல் இன்ட்ராக்ஷன். வேண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன்ஸை விட ஆல்டிஹைட்டில் இன்ட்ராக்ஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டைபோல் இன்ட்ராக்ஷன். ஸோ பாய்லிங் பாயிண்ட் ஹையர். கம்பேர் பண்ணி பாருங்கள், இதை விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஈத்தர்ஸில் ஜஸ்ட் நான் போலார் இன்ட்ராக்ஷன்ஸ் தான் இருக்கும். பாய்லிங் பாயிண்ட் அப்போவும் ஆல்டிஹைட்ஸோட கம்மியாக தான் இருக்கும். ஆல்கஹால்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 சிஸ்டத்தை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா இதில் ஹைட்ரஜன் பாண்டிங் பாசிபிள். ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ் இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் விட வேண்டர்வால்ஸ் இன்ட்ராக்ஷன், டைபோல் இன்ட்ராக்ஷனை விட கொஞ்சம் ஸ்ட்ராங். அதனால் பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம சேம் ஆல்கஹால்ஸே டிஃப்ரெண்ட் மாலிகுல் எடுக்கிறோம். ப்ரோபேன் 1OL 3 கார்பன் எழுதிக்கிறோம். ப்ரோபேன் 1OL, CH3, CH2, CH2OH. இது ஒரு பிரைமரி ஆல்கஹால். ப்ரோபேன் 2OL எடுக்கலாம், 3 கார்பன் போட்டுக்கிறோம். செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால் CH3, CH,
CH3. இது வந்து செகண்டரி ஆல்கஹால். ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் வந்து பாய்லிங் பாயிண்ட் ஹையர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் பாய்லிங் பாயிண்ட் ஹையராக இருக்குது. ஏன்னா பிரான்ச்சிங் இதில் இல்லை, எல்லாமே லீனியர் செயினில் இருக்குது. இங்கே வந்து பிரான்ச்சிங் வந்துருச்சு. ரொம்ப சிம்பிள். ஓகேவா? பாய்லிங் பாயிண்ட்ஸ் அப்படின்றது ஃபங்க்ஷனல் குரூப்ஸோட இன்ட்ராக்ஷன்ஸை பார்க்கணும். அப்புறம் சேம் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் பிரான்ச்சிங், அதோட லீனியர் செயின், இது ரெண்டு பார்த்தாலே நம்மளால் ஈஸியாக வந்து பாய்லிங் பாயிண்ட்டை சொல்லிட முடியும். இதை விட இது அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்ற அந்த கம்பேரிசன் தான் நமக்கு முக்கியம். எக்ஸாக்டாக வேல்யூஸ் வந்து மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அடுத்து பாருங்கள் சொலியூபிலிட்டி. லோயர் மெம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வாட்டரில் வந்து நல்லா வந்து சொலியூபிள் ஆகும். கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஓகேவா? கார்பன் நம்பர் இன்க்ரீஸ் ஆக ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் அதிகமாகும். ஹைட்ரோஃபோபிக் அப்படின்னா வாட்டர் ஹேட்டிங். ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் அதிகமாகும். அப்போ சொலியூபிலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? கார்பன் நம்பர்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹைட்ரோஃபோபிக் நேச்சர் அதிகமாகும். அப்போ வாட்டரில் அதோட சொலியூபிலிட்டி என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். லோயர் மெம்பர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து வாட்டரோட ஃபார்ம் பண்ண முடியும். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ROH அப்படின்னு சொல்லி ஆல்கஹால் மாலிகுல்ஸ் எடுத்திருக்கோம். இது வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் ஹைட்ரஜன்ஸோட ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷனை ஃபார்ம் பண்ணுது. ஆல்கஹால்ஸில் வந்து ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அதனால செமி மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. ஹைட்ரஜன் வந்து லெஸ் எலக்ட்ரோநெகட்டிவ், செமி ப்ளஸ். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. வாட்டரில் இதே மாதிரி செமி மைனஸ் செமி ப்ளஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ்ஸையும் மைனஸையும் கனெக்ட் பண்ணுங்கள். இந்த செமி ப்ளஸ்ஸையும் இந்த செமி மைனஸ். அப்போ ஹைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கு இடையில் உள்ள இன்ட்ராக்ஷன் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? ஹைட்ரஜன் பாண்டிங். இந்த மாதிரி ஹைட்ரஜன் பாண்டிங் இன்ட்ராக்ஷன்ஸ் வந்து வாட்டரோட ஃபார்ம் பண்ணுறதுனால இது வந்து நல்ல சொலியூபிள் ஆகுது. அதனால சொலியூபிலிட்டி ஹையர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. லோயர் மெம்பர்ஸ் ஆர் ஹைலி சொலியூபிள். எந்த ப்ரொப்போர்ஷனில் வந்து நம்ம வந்து எத்தனாலையும் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் ஆகும். ரைட். இன்னும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.